வேண்டியது 2 தேவதை தான். ஒன்று மகாகணபதி, ஒன்று சண்டிகா பரமேஸ்வரி. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா வீட்டுல சண்டி ஹோமம் பண்ணக்கூடாது தான். இது என்ன காரணம்? எல்லாரும் ஒரே மந்திரம் தான். மார்க்கெட்டை வாஜாலே ஆரம்பிச்சு தாரத்தின் கவிதாபனம் கூகுள் பண்ணாலும் அதே மந்திரம் தான். வேத பிடிச்சுவா பண்ணாலும் அதே மந்திரம் தான். ஷாப் வச்சுட்டு வெயில் இதெல்லாம் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே ஆகிட்டு அவா கஷ்டத்து பண்ணினாலும் அதே 700 மந்திரம் தான். ஆனா அது என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து வீட்டுல பண்ணக்கூடாது கேட்டுக்கோங்க. ஆனா நம்ம கொங்குநாடு பரவாயில்ல. ஏன்னா 20 ஆரம்பிச்சு நான் கொங்குநாடு முழுக்க ஒரு 20-22 காலமா நிறைய ஹோமம் பண்ணிட்டு இருக்கேன். ராமர் கோவிலாம் ஹோமம் பண்ணும்போது மாமாக்கெல்லாம் கூட தெரியும். அங்கெல்லாம் செந்திலோடலாம் அந்த மீட்டிங்லாம் போட்டு பேசிட்டாரு மாமா. அப்படிதானேப்பா? ஆமா. அதனால உங்களுக்கு என்னன்னா அது ராமர் கோவில்ல 290 சண்டி ஹோமம் 210 சண்டி ஹோமம் பண்ணிருக்கு. என்னன்னா 2012, 13, 14 அதிக மாசம் வந்தது. 90 நாள் முதல்ல சண்டி ஹோமம் பண்ணினோம். அதுக்கப்புறம் 90, 60 என்ன ஆச்சு 150. அதுக்கப்புறம் ஒரு 60. 3 வருஷ காலம் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய ராமநகர் அங்க வக்கீல் ஆடிட்டர்கள் நிறைந்த இடம் புரியுதா? அதெல்லாம் மற்றதெல்லாம் சும்மான புண்ணியமாக நீங்களே போட்டு புரியுது. அதனால அந்த இடத்துல 210 சண்டி ஹோமம் பண்ணிருக்கோம். எங்களுடைய டீம் தான் அங்க பண்ணுவோம். அப்ப மாமா எல்லாம் பார்த்திருக்காரு, பேசியிருக்கார். எல்லாம் செந்திலோட நிறைய பேசியிருக்காரு. ஆனா அது என்னன்னா உங்களுக்கு பகவான் குறித்த தேதியில தான் இந்த இடத்துல இது நடக்கணும்னு இருக்கு. ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருந்தா அதுக்கு நம்ம மேல அப்பாற்பட்ட சக்தி வளர்க்க தேவையில்லை. அதனால இந்த தேவி மகாத்மியங்கிறது மார்க்கண்டேய புராணத்திலே 700 மந்திரங்களாக உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய தேவதையாக இருந்து 4 வேத சாரமாக 13 அத்தியாயமாக ரிதுவேதம், யஜுர்வேதம், சாமவேதம் செய்யக்கூடிய மூலமந்திர ஹோமம், பூஜை, அர்ச்சனை இதெல்லாம் அதர்வண வேத துல்லியமாக அமைத்துக் கொடுத்து நமக்கு எல்லா விதமான சாப பாப தோஷங்கள்லாம் விலகணும். நீங்க நாம பார்த்தோமே பயப்பட்டா யாருக்கு போறோம்? யோசிட்டு போறோம், பிரச்சனை பார்க்கணும். கேரளா பக்கத்தில் என்ன போட்டா கோழி அவன் போட்டா என்ன சொல்றான்? 2 தலைமுறைக்கு முன்னாடி சாபம் இருக்கு, பிரேத சாபம் இருக்கு, இப்படி சாபம் இருக்கு. சரி என்னப்பா இதுக்கெல்லாம் நீ கூடுதோம் வந்து பாத சட்டாம கால் ஒழிச்சு இப்படி எதையாவது சொன்னான். ஆனா இந்த தேவி மார்க்கு 4வது அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருக்கு? நீ இந்த சண்டி ஹோமத்தை எங்க பண்றியோ அங்க பித்திருக்கள் அனுகிரகமும் உனக்கு கிடைக்கும், தேவதா அனுகிரகம் கிடைக்கும், குரு அனுகிரகம் கிடைக்கும், தர்ம அர்த்த காம மோட்சம் அறம் பொருள் இன்பம் வீடு உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. 4வது அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்வாஹா சிவை பித்ருகணஸ்ய சதுர்த்தி ஹேது உச்சாரியதே த்வமதஏவ ஜனைஸ்வதாஜா. அவர் சொல்லியிருக்கார், பித்ருக்கள்லாம் கூட தேவி மாத்து பாராயணம் பண்ணினா சந்தோஷப்படுகிறாருன்னா அதுல நமக்கு விசுவாசம் வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா. அதனால அப்பேற்பட்ட பரம பவித்திரமான ஒரு சண்டி ஹோமத்தை நீங்க பண்ணிருக்கோம். 12வது அத்தியாயத்தில் அப்பாலே வாக்கு ஜோலி எல்லா விதமான சத்துக்கள் உலகத்தில் இருப்பாங்கன்னா நமக்குள்ளேயே எல்லாரும் இருக்கிறார்கள். நாமளே பற்றி என்ன பண்றோம்? வைத்த சம்பளத்தில் பக்கத்தில் இருக்கும் பேச்சு பேசுறோம். கண்ணாடியை பார்த்தா ஒரு 4 இருக்கு. புதிய பக்கத்தில் போனா அங்க ஒரு எண்ணம் வருது, வெளியில போனா அங்க ஒரு எண்ணம் வருது, நேரடியில் பார்த்தா நல்ல பழம் வாங்கி சாப்பிடலாமா, டீ சாப்பிடலாமா, இப்படி உங்களுக்கு மாறிட்டே இருக்கு. மனசுக்குள்ளேயே போராட்டங்கள் நிறைய. இந்த போராட்டம் தான் உங்களுக்கு மகிழாசுரன் தொடர்ந்து இதெல்லாம் பூரா நம்ம விட்டு விளையாடுறதுன்னா அத்தனையும் இந்த சண்டிகாதேவி தோஷம் பண்ணி கடைசியில 12வது அத்தியாயத்துல பலஸ்ருதியில பவிஷ்யதி ஒரு பொழுதும் தாரியம் வராது, ஏழ்மை வராது, அன்பின் பிரிவு வராது, எல்லோரும் ஆனந்தமாக இருப்பார்கள். சண்டை இருக்கக்கூடிய இடத்தில் சங்காத வேதேஜெல்லாம் மைத்ரீகரணம் தமம் சமமான
ஊற்றி அந்த சட்டி ஹோமம் நடக்கிற இடத்துல எல்லோரும் அந்த வேவில் இருந்து அது வச்சுட்டு அது கரெக்டா இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாப பாப தோஷங்கள்லாம் விலகும். ஆராதிகா சைவனா ஸ்வர்க அபவர்தா. அம்பாள் ஆராதனை பண்ணி சண்டி ஹோமம் பண்ணி நம்மளால முடிஞ்ச திரவியங்களை சமர்ப்பித்தோமே ஆனால் நமக்கு ஸ்வர்க்கமும் கிடைக்கும், போகமும் கிடைக்கும், மோட்சங்கிற அபவர்த்தங்கிற மோட்சமும் கிடைக்கும்னு சொல்லிட்டு பின்னாடி ரகசியத்துல இருக்கிற நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சப்தஜன்மார்ஜிதைஹி கோரைஹி பிரம்மஹத்யாசமைரபி பாடமாத்ரேண மந்த்ராணாம் முச்யதே சர்வஜன்மிஷைஹி. 7 ஜென்மால நீ கொடிய பாபங்கள் செய்திருந்தாலும் அந்த பாபம் நமக்கு விளக்கும். அதனால எந்தவித கவலையும் இல்லாம நித்தியம் ஆயத்தனே அம்மா வீட்டிலேயே தினமும் பாராயணம் செய்வாயாக. அதுக்கப்புறமா 13 அத்தியாயம் படிக்க நேரம் இல்லையா, அப்படின்னு ஒரு வாரத்துல இந்த 13 அத்தியாயத்தை படிக்கக்கூடிய ஒரு விதியையும் நமக்கு கொடுத்திருக்கார்கள். இது ராமகிருஷ்ண பட புத்தகத்திலே எல்லா புத்தகத்திலையும் நர்மதாபதி பரணி எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. ஒரு வாரத்துக்குள்ள இதை படிச்சா அதுவும் உனக்கு புண்ணியம் கிடைக்கும். அதனால அப்படி நாம உங்களுக்கு தொடர்ந்து வடவழியில ஒரு 27 நாட்கள் ஹோமம் நடந்தது. இந்த இடத்துல இன்னைக்கு பிரம்மாண்டமா ஹோமம் நடக்கிறது. அதனால என்னுடைய ஒரு அபிப்பிராயம் என்னன்னா, நான் அம்மாவுக்கு கோயில் வச்சிருக்கேன். நாங்கெல்லாம் அம்மாவுடைய குழந்தை அம்மாவெல்லாம் இது பண்றோம். அதனால இவ எல்லாரும் நேரடி காட்சிக்கு போனோம். இந்த சாது மாசம் 60 நாள் இந்த சட்டி ஹோமம் நான் 5 மணிக்கு நடந்ததுன்னா அதுக்குள்ள ஒரு கமிட்டியெல்லாம் போட்டு ஆனந்தமா முன்பாக வேலையெல்லாம் பண்ணணும். எப்படி இருந்தாலும் நாம சிந்தித்து பார்த்தோமையானால் ஆச்சாரியர்களுடைய ஆட்சி ஆச்சாரியர்கள் நிறைய யாத்திரைகள். அதனால அவர்கள்லாம் உங்களுக்கு எப்படியும் நமக்கு தை மாசம் பிறந்துதான் உங்களுக்கு முன்பாக கேட்டு போவார். அதனால ஒவ்வொரு பூரா யாத்திரை வரணும்னு எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. விஜயமங்கலத்துல அகதீஸ்வரி கோவில்ல நாங்க 2 மாசம் முன்னாடி அவருக்கு வரவேற்பெல்லாம் வச்சு சமஸ்கிருதத்துல சுவாகத பத்திரிகை, தமிழ்ல சுவாகத பத்திரிகை எல்லாம் வாசிச்சோம். அப்பதான் அங்க பேசும் பொழுதுதான் சொல்லி புவனேஸ்வரி கோவில பண்ணணும்னு சொல்லப்பட்ட வளர்ந்து ஒரு தபால் கொடுத்துதான் 27 நாட்கள் அங்க இருக்கக்கூடிய அறங்காவலர்கள், அப்புறம் பெங்களூர் பக்த மண்டலி கீதா ராமசுவாமி 2 பேர் அதை ஒரு ஆச்சாரியாருடைய ஒரு கட்டளையா ஏற்று 27 நாட்களும் ரொம்ப அற்புதமா செய்தார்கள். அதனால இங்கே நாம நிறைய பக்த மண்டலிகள் இருக்கு. காமாட்சி மண்டலி எல்லாருக்கும் மக்கள் நிறைய எழுதுறதுக்காகவும் நிறைய செலவழிக்கிறோம். அதனால இது மாதிரி ஒரு நாணயம் குறைந்த செலவுல தான் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். அதனால எல்லாரும் மனசு வச்சா கண்டிப்பா அந்த 60 நாள் இங்க ஹோமம் பண்ணலாம். அதுக்குதான் மாமாவோட பேசினேன், நான் ஆச்சாரியாட்ட சொல்லிவிடுறேன், பெரியவாட்ட போய் சொல்றேன்னு இருக்கேன். அதனால நீங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ண வேண்டியது காமாட்சியில என்னன்னா, ஜூலை மாசம் 29ஆம் தேதி சாயந்தரத்திலிருந்து செப்டம்பர் மாசம் 26ஆம் தேதி ராத்திரிக்கும் 60 நாட்கள் இந்த ஹோமம் திருமண ஹோமம் நிகழ்ச்சி படிமுறை வெறுமனைக்கு பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஹோமத்துக்கு பார்த்துட்டாங்க முடியும் புரியுதுல. எனக்கோ இப்போ வேண்டியது தைச்சு கொடுத்துருங்க. 7000 ரூபாய் புரியுதுல. 7000 ரூபாய் என்னன்னா உங்களுக்கு ஓமத்துக்கு வெறுமனை வச்சுட்டீங்கன்னா போகப்பட்டீங்களா போட்டு என்ன புண்ணியம் இப்படி ஓம நடக்கமா வேண்டாமா? அதனால நல்ல காரியம் பண்றது பெரிய யாரும் வேண்டாம் சொல்லக்கூடாது, கண்டிப்பா சொல்லவே மாட்டாங்க. அதனால சீக்கிரமா போய் பெரியவாளுக்கு போய் சொல்லுங்க, பிரணவானந்தர் சொன்னாருன்னு சொல்லுங்க. கவலை இல்லை. ஜூலை மாசம் 29ஆம் தேதி சாது மாசம் ஆரம்பம் உங்களுடைய பூஜை குறித்து சாயந்தரம் நான் இங்கே கட்டணம் தான் எனக்கு பொருள் இருக்கு. பக்கத்தில் 2 பேர் இருக்கா, நான் வாட்டு கண்டிப்பேன். சாயந்தரம் 5 மணிலேருந்து ஒவ்வொரு மணிக்கும் இங்கே இருக்கேன். புரியுதுங்களா? நீங்க எல்லாரும் அதுக்கு திட்டம் போடுங்க, திடீர் செலவுங்களா, அதுக்குதான் வழிகாட்டுவாங்க. இந்த மாமி ஆடிட்டர் அதுக்கு வழிகாட்டு அடுத்த பொருள் ஒரு பெரிய பொருள். அதனால 60 நாள் சட்டி வாக்கம் பண்ணியாச்சுன்னா கோயம்புத்தூர் திருப்பி உங்களுக்கு திருப்பூர்ல பிசினஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க.
அதனால அது எல்லாமே சரியாகும். ஒன்றும் இல்லை. இது நான் சொல்றது இது காமாட்சியோட வாக்குகள் எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் பூர்ணாவதி நிரம்பம் வருது. அதனால எல்லாருமே சேர்த்து பெரியாளுக்கு காரணம் நான் பெரியாளுக்கு பேசுவேன். அதனால அதையும் படிக்கணும். ஜெய் கோதேஷ்.